நினைவுகளின் வீடு. ஒரு அழகிய கிராமத்தின் நடுவே மண் வாசனை கலந்த காற்றை சுவாசித்துக் கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தது ஒரு பழமையான பாரம்பரிய வீடு. வீட்டின் முன்னால் திண்ணை, உள்ளே விசாலமான முற்றம், நடுவில் துளசி மாடம். காலை நேரங்களில் பாட்டி காமாட்சி முற்றத்தில் கோலம் போட்டு துளசிக்கு விளக்கேற்றுவாள். சமையலறையில் காப்பி மணம் வீடு முழுக்கப் பரவிக்கொண்டே இருக்கும். மாலை நேரங்களில் குழந்தைகள் முற்றத்தில் விளையாடுவார்கள். இரவு வந்ததும் அனைவரும் சேர்ந்து நிலாசோறு சாப்பிடுவார்கள் மற்றும் திண்ணையில் உட்கார்ந்து பாட்டியிடம் கதை கேட்பார்கள். அப்போது ஒரு குழந்தை பாட்டியிடம், "இந்த வீடு பேசுமா?" என்று கேட்டால் பாட்டி சிரித்துக்கொண்டே, "இது பேசாது கண்ணே, ஆனால் அந்த வீட்டின் சுவர்கள் அழுகையையும் பார்த்திருக்கின்றன, சிரிப்பையும் பார்த்திருக்கின்றன. திருமண நாதஸ்வர சத்தமும் இழப்பின் மௌனமும் அதே சுவர்களில் ஒலித்திருக்கின்றன." காலம் மாறின. குழந்தைகள் பெரியவர்களானதும் படிப்புக்காக, வேலைக்காக அனைவரும் நகரங்களுக்கு சென்றாலும் வீடு மட்டும் அவர்களை எதிர்பார்த்து அதே இடத்தில் நின்றது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு திருநாளில் அனைவரும் திரும்பி வந்தபோது அப்போதுதான் வீட்டிற்கு மறுபடியும் அழகு வந்தது. பாட்டியின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அந்த நேரம் அனைவருக்கும் புரிந்தது, இந்த பாரம்பரிய வீடு வெறும் கட்டிடமல்ல, அது நினைவுகளின் கோயில், அன்பின் அடையாளம், தலைமுறைகளை இணைக்கும் பாலம். வீடுகள் மாறலாம், ஆனா பாரம்பரிய வீடுகளில் வாழ்ந்த நினைவுகள் எப்போதும் மாறாது. நீதி: பாரம்பரிய வீடுகள் அன்பையும் நினைவுகளையும் தலைமுறைகளாக இணைக்கின்றன. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அப்பொழுதுதான் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க முடியும்.